போல் ஏர்லி மார்னிங்கே என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒரு 1 வீக்காகவே மாலை போட்டதுலேருந்தே நான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்றேன். 5 o'clock எந்திரிச்சேன். கோலெல்லாம் போட்டு வந்து தான் நான் இன்றைக்கி டேட்டே கிழித்தேன். ஸோ வெல்கம் டு மை சேனல். டே 4 ஆஃப் பழனிக்கு பாத யாத்திரை போகிற விரதம். ஸோ இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் வந்து சரியான பனியாக இருந்துச்சு. நைட்டுமே நல்ல பனி. காலையில் ஒரு 5 o'clock எந்திரிச்சு கோலெல்லாம் போட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா மணி வந்து 6:50 ஆயிடுச்சு. வெளியில் பார்த்தா இன்னும் பனி குறையவே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி டக்குன்னு போயிட்டு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வந்துட்டேன். சரியான ஜில்லுன்னு இருந்துச்சு. ஸோ பிரசாதத்துக்காக ரவை கேசரி தான் கிண்டினேன். கிண்ணக்கப்புறமேட்டு சாமி கும்பிட்டோம். எப்பவும் போல் அரிபர் தான் டைம் ஆகிடுச்சு. சாமி கும்பிட்டெல்லாம் வீடியோ எடுக்கிறதுலாம் டைமே இல்லை. கிளம்பு அப்படின்னாரு. அங்கே போனால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணி அர்ச்சனைலாம் பார்த்துட்டு ஆஞ்சநேய கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த தேங்காய் பிரசாதம் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு லஞ்ச் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு சாமியே இன்றைக்கி லேட்டாக தான் வந்து விரதம் விட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நான் எல்லா வேலையுமே பொங்கலுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணல. நெக்ஸ்ட் டே வந்து பொங்கல் 15th. ஸோ இந்த விலாக் வந்து நான் இன்றைக்கி தான் போட்டிருப்பேன். பொங்கலோட விலாக் வந்து நாளைக்கு போடுறேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு சாயந்தரம் வந்து ஹஸ்பண்ட் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாங்க. ஈவினிங் பிரசாதமாக வந்து சுண்டல் செஞ்சுட்டு அந்த சுண்டலையும் பேக் பண்ணி நானும் என் ஹஸ்பண்டும் கோயிலுக்கு போயிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் கோயிலுக்கு போனோம். ஏன்னா பொங்கல் சாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு லேட்டாக போனோம். கோயிலில் யாருமே இல்லை. பிரசாதம் கொண்டு போயிட்டு அப்புறம் வெளியில் இருக்க பூக்கடைக்கார அம்மாவுக்கு அப்புறம் ஒருத்தவங்க யாரோ பைக் வாங்கியிருந்தாங்க. அந்த 2 பசங்க அவங்களாம் வந்தாங்க. அவங்களுக்குலாம் அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட தெரிஞ்ச கரும்பு கடை எல்லாமே மஞ்சள் கொத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி எனக்கு அப்படி தான் போச்சு. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பவித்ரா.